கொல்லிமலையில் மை செய்கிறதாக இருந்தாலும் சரி, மாந்திரிக செய்கிறதா இருந்தாலும் சரி, அனைத்துமே பொய் தான். என்ன காரணம் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா, கொல்லிமலை அந்த பகுதி முழுக்க மாசி பெரியண்ண சுவாமியோட கட்டுப்பாடில் உள்ள ஒரு பகுதி. அங்கே எந்த வகையான பில்லி சூனிய மாந்திரிக மந்திரவாதிகள் இருந்து அங்கே பில்லி சூனியம் செய்தாலும் அங்கே பலிதம் ஆகாது. அம்மை நாராயணா, தேவி நாராயணா, லட்சுமி நாராயணா, பத்ரி நாராயணா, பகவதி நமக. நமது ஆலயத்திலே கொல்லிமலை மாசி பெரியண்ண சுவாமி அங்கே இருந்து நம்ம பது கொண்டு வந்து நமது ஆலயத்தில் அன்னாரை பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். இது அன்னார்கிட்ட நமது அம்பாள்ட்டி அன்னார்ட்டி நீங்கள் கேட்டது அன்னார் உங்களுக்கு வழங்குவார். அப்படி பார்க்குறப்ப இந்த கொல்லிமலை மாசி பெரியண்ண சுவாமியிடம் நீங்கள் நேரடியாக நல்ல, அதாவது உண்மையான கோரிக்கையும் நல்ல கோரிக்கை மட்டும்தான் வைக்கணும். மற்ற தீய கோரிக்கை எதுவும் வைக்கக்கூடாது அன்னார்கிட்ட. அதே போல் எடுத்துட்டிங்கன்னா நிறைய பக்தர்கள் நமது ஆலயத்தில் என்னோட கலந்து பேசியிருக்காங்க. கொல்லிமலையில் போய் மாந்திரிகம் வசியம் பண்ணோம் சாமி, தாயத்து கட்டணும் சாமி, பில்லி சுனிலாம் கட்டணும் சாமி, ஆனால் எங்களுக்கு சரியாக ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், கொல்லிமலையில் மை செய்கிறதாக இருந்தாலும் சரி, மாந்திரிக செய்கிறதா இருந்தாலும் சரி, அனைத்துமே பொய் தான். என்ன காரணம் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா, கொல்லிமலை அந்த பகுதி முழுக்க மாசி பெரியண்ண சுவாமியோட கட்டுப்பாடில் உள்ள ஒரு பகுதி. அங்கே எந்த வகையான பில்லி சூனிய மாந்திரிக மந்திரவாதிகள் இருந்து அங்கே பில்லி சூனியம் செய்தாலும் அங்கே பலிதம் ஆகாது. இதுதான் முற்றிலும் உண்மையான விஷயம். அங்க மூலிகையாலும் அன்னாரோட முழு கட்டுப்பாட்டிலையும் அந்த மலையாகப்பட்டது இருந்துகிட்டு இருக்குது. அங்க பூசாரிகள் கொல்லிமலை மாந்திரிகம் சொல்லி உங்களுடைய பணத்தை அபகரித்து கொண்டு அந்த பணத்தை உங்களுக்கு தேவையில்லாம ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து உங்க குடும்பத்துக்கு அவங்க கேடு விளைவிக்க வைப்பாங்க. அதனால கொல்லிமலையை பொறுத்தவரை அன்னார் தான் முழுமையான ஒரு சக்தி. அங்க இருக்கக்கூடிய எந்த மந்திரவாதிக்கும் சக்தி கிடையாது, எந்த பூசாரிக்கும் சக்தி கிடையாது. அதே போல எடுத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய தாயத்தோ தகடோ மையோ எதுவுமே அங்க அன்னார் முன்னாடி செயல்படாது. அதனால கொல்லிமலையில அன்னார் மட்டும்தான் பெரிய சக்தி. நீங்க தாயத்துன்னு நம்பினாலும் அது கொல்லிமலை மாசி பெரியண்ண சுவாமி தான், தகடுன்னு நீங்க நம்பினாலும் கொல்லிமலை மாசி பெரியண்ண சுவாமி தான். அங்க கெட்டது எது செய்தாலும் பலிக்காது, அங்க எந்த பொருள் கொடுத்தாலும் பலிக்காது. அதனால கொல்லிமலையில தயவு செய்து கொல்லிமலை மாசி பெரியண்ண சுவாமியை நம்புங்க. எட்டுக்கை நம்ம பத்திரகாளி அம்பாளை நம்புங்க. அங்க சிவபெருமான் இருக்கார், அவரை நம்புங்க. எந்த கெட்ட பூசாரிட்டையும் கொடுத்து நீங்க ஏமாற வேண்டாம்னு அன்போடு கேட்டுக்கிறேன். கொல்லிமலைக்கு போங்க, அன்னாரை வேண்டுங்க, பத்ரகாளி நமது அம்பாளை வேண்டுங்க, அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வேண்டுங்க, அர்ச்சனை செய்யுங்க, அவர்கிட்ட சரணாகதியாக அடைங்க. நிச்சயமாக ஒரு நல்ல தீர்வை அன்னார் உங்களுக்கு அருள்பளிப்பா. அம்மை நாராயணா.